ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. ஒரு காலத்துல உலகத்தோட மொத்த தொழிற்சாலை உற்பத்தியில கால்வாசி, அதாவது கிட்டத்தட்ட 25% ஒரே ஒரு பேரரசு செஞ்சிருக்கு. அது வேற எந்த பேரரசும் இல்ல, நம்ம முகலாய பேரரசு தான். அவங்களோட அந்த அசர வைக்கிற கதையை தான் நாம இப்போ முழுசா பார்க்க போறோம். சரி, அப்போ இந்த பேரரசோட முழு பயணத்தையும் நம்ம பார்க்க போறோம். எப்படி வெடிமருந்துகளை வச்சு ஒரு பேரரசை உருவாக்குனாங்க, அப்புறம் அக்பரோட பார்வையில அது எப்படி ஒன்றுபட்டுச்சு, அதோட பொற்காலம் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்து, கடைசியா அவங்களோட சரிவுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் அவங்க விட்டுச் சென்ற தாக்கம் என்னங்கிற வரைக்கும் 6 பகுதியா நாம இத பார்க்க போறோம். நம்மளோட கதை இப்போ ஒருத்தர்ல இருந்து ஆரம்பிக்குது. அவர் பேரு பாபர். அவரு சாதாரண ஆள் கிடையாது. தைமூர், செங்கிஸ்கான் இவங்களோட வம்சாவளியில வந்தவர். அவரோட அந்த பெரிய பெரிய லட்சியங்கள் தான் அவரை மத்திய ஆசியாவில இருந்து இந்தியாவுல கொண்டு வந்து நிறுத்துச்சு. பேரரச ஆரம்பிச்சாச்சு, ஆனா 30 வருஷம் இருக்கே ஒரே தள்ளாட்டம்தான். தொடர்ச்சியா போர்கள், நாட்டுக்குள்ளேயே குழப்பம்னு ரொம்ப தடுமாறிக்கிட்டு இருந்துச்சு. பாருங்க, பாபர் ஜெயிச்சாலும் அவரோட பையன் ஹுமாயூன் நாட்டை விட்டே போற நிலைமை வரைக்கும் வந்துச்சு. அதனால அந்த ஃபவுண்டேஷன் ஆரம்பத்துல ரொம்பவே வீக்கா தான் இருந்திருக்கு. ஆனா இந்த நிலைமைய மாத்த ஒருத்தர் வராரு. அவர்தான் அக்பர். இப்படி ஆடிக்கிட்டு இருந்த ஒரு சாம்ராஜ்யத்தை தன்னோட சூப்பரான நிர்வாகத் திறமையால எப்படி ஒரு ஸ்டேபிளான மாடர்ன் அரசா மாத்துனாருங்கிறது தான் இங்க முக்கியமான விஷயம். அக்பர் கொண்டு வந்த பல விஷயங்கள்ல ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த ஜப்த் சிஸ்டம். அதாவது முன்னெல்லாம் சும்மா கப்பம் கட்டுங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா அக்பர் என்ன செஞ்சாருன்னா, எல்லா நிலத்தையும் சரியா அளந்து அதோட மதிப்புக்கு ஏத்த மாதிரி பணமா வரி வாங்குற ஒரு புது சிஸ்டம கொண்டு வந்தார். சொல்லப்போனா இதுதான் முகலாய பேரரசோட எக்கனாமிக் என்ஜின். இந்த சிஸ்டம் வந்ததால என்னாச்சு பாருங்க. முதல்ல நாடு முழுக்க ஒரே மாதிரியான வெள்ளி நாணயம். இதனால வியாபாரம் பண்றது ரொம்ப ஈஸி ஆயிடுச்சு. விவசாயிகள், கைவினைஞர்கள் எல்லாம் பெரிய மார்க்கெட்குள்ள வந்தாங்க. இதனால அரசுக்கு வர வருமானமும் ஏகத்துக்கும் அதிகமாச்சு. இதோடு சேர்த்து அக்பரோட மத சகிப்புத்தன்மை கொள்கையும் மக்களை ஒன்னா இணைச்சது. அக்பர் போட்ட அந்த வலுவான அடித்தளத்துக்கு மேல ஒரு பொற்காலமே உருவாச்சு. குறிப்பா ஷாஜகான் மாதிரி மன்னர்கள் காலத்துல பேரரசோட செல்வம் கரை புரண்டு ஓடுச்சு. அந்த பணத்தை வச்சு கலை, கட்டிடக்கலைன்னு எல்லாத்துலயும் உச்சத்தை தொட்டாங்க. இந்த பொற்காலத்தோட உச்சபட்ச அடையாளம் வேறென்ன, தாஜ்மஹால் தான். யுனெஸ்கோ என்ன சொல்லுது பாருங்க. இந்தியாவுல முஸ்லிம் கலையின் மகுடம், உலக பாரம்பரியத்தோட தலை சிறந்த படைப்புகள்ல ஒண்ணுன்னு. சும்மா சொல்லல, அது வெறும் ஒரு கட்டடம் கிடையாது, ஒரு காலகட்டத்தோட மொத்த உருவம் அது. சரி, இவ்வளவு பிரம்மாண்டமா கட்டிடம் கட்டா பணம் எங்க இருந்து வந்துச்சு? இங்கதான் விஷயம் இருக்கு பாருங்க. 25%, அதாவது 1750 வரைக்கும் உலகத்தோட மொத்த தொழிற்சாலை உற்பத்தியில கால்வாசி, அதாவது 4ல் 1 பொருள் முகலாய இந்தியாவிலிருந்து தான் வந்திருக்கு. யோசிச்சு பாருங்க, எவ்ளோ பெரிய பொருளாதார சக்தியா இருந்திருப்பாங்கன்னு. எல்லாமே நல்லாதானே போயிட்டு இருக்கு. ஆனா இங்க இருந்து தான் கதை மாறப்போகுது. இப்போ நாம அவுரங்கசீப்போட ஆட்சி காலத்துக்குள்ள போறோம். இவரோட காலத்துல தான் பேரரசு நிலப்பரப்புல அதோட உச்சத்தையே தொட்டுச்சு. ஆனா அதே சமயத்துல தான் அதோட வீழ்ச்சிக்கான விதைகளும் தூவப்பட்டுச்சு. ரொம்பவே ஒரு முரணான காலகட்டம் இது. இந்த 2 பேரையும் ஒப்பிட்டு பார்த்தா அந்த வித்தியாசம் பளிச்சுன்னு தெரியும். ஒரு பக்கம் அக்பர் மத விவாதங்களை ஊக்குவிச்சாரு, எல்லாரையும் ஒன்னா சேர்த்து ஒரு கலவையான கலாச்சாரத்தை உருவாக்குனாரு. இன்னொரு பக்கம் அவுரங்கசீப் முஸ்லிம் இல்லாதவங்க மேல மறுபடியும் ஜிஸ்யா வரிய போட்டாரு, ரொம்ப கடுமையான இஸ்லாமிய சட்டங்களை கொண்டு வந்தாரு. இதோட விளைவு, அக்பர் ஒரு விசுவாசமான டீமை உருவாக்குனாரு. ஆனா அவுரங்கசீப் ராஜபுத்திரர்கள், மராத்தியர்கள்னு பேரரசோட தூண்களா இருந்த பல முக்கிய குழுக்களை தன்னோட எதிரிகளா மாத்திக்கிட்டார். இங்கதான் அந்த பெரிய முரண்பாடே இருக்கு. ஒரு பக்கம் பேரரசோட மேப்பை பார்த்தா அவுரங்கசீப் காலத்துல தான் அது மிக பெருசா விரிவடைஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட 40 லட்சம் சதுர கிலோமீட்டர், 15 கோடிக்கும் அதிகமான மக்கள். ஆனா இந்த உச்சம் தான் அதோட சரிவோட தொடக்க புள்ளியா அமைஞ்சது. எவ்ளோ பெரிய முரண் பாருங்க. சரி, அவுரங்கசீப் காலத்துக்கு பிறகு என்ன ஆச்சு? எதிர்பார்த்ததுதான். பேரரசு ஒரு நீண்ட மெதுவான சரிவை நோக்கி நகர ஆரம்பிச்சது. அந்த காலகட்டத்தை தான் நாம இப்ப பார்க்க போறோம். அவுரங்கசீப் 1707ல இறந்த உடனேயே வாரிசு சண்டை ஆரம்பிச்சிருச்சு. நிலைமை எவ்ளோ மோசம்னா, 1719ல ஒரே வருஷத்துல 4 பேர் மன்னரா மாறியிருக்காங்க. அதோட நிக்கல. 1739ல பர்ஷியாவோட நாதிர் ஷா வந்து தலைநகர் டெல்லிய சூறையாடிட்டு போறாரு. கொஞ்சம் கொஞ்சமா சுருங்கி கடைசில டெல்லிய சுத்தி ஒரு சின்ன பகுதியா மாறிடுச்சு. கடைசியா 1857ல கடைசி முகலாய மன்னரையும் பிரிட்டிஷ்காரங்க நாடு கடத்திட்டாங்க. அவ்வளோதான், ஒரு மாபெரும் சாம்ராஜ்யம் முடிவுக்கு வந்துச்சு. சரி, பேரரசு அழிஞ்சு போயிடுச்சு. அப்போ அவங்களோட கதை முடிஞ்சுதா? இல்லவே இல்ல.
அவங்க அழிஞ்சாலும் அவங்க விட்டுட்டு போன தாக்கம் இன்னிக்கும் நம்ம கூட இருக்கு. அத பத்தி தான் நம்ம கடைசியா பார்க்க போறோம். தாஜ்மஹல், செங்கோட்டை மாதிரி பிரம்மாண்டமான கட்டிடங்கள் இன்னைக்கும் அவங்க கதைய சொல்லுது. நாம விரும்பி சாப்பிடுற பிரியாணி மாதிரியான முகலாய் உணவுகள் அவங்க கொண்டு வந்ததுதான். நாம பேசுற இந்தி, உருது மொழிகள் உருவாக அவங்க ஒரு முக்கிய காரணம். மொத்தத்துல கலை, கலாச்சாரம், மொழி, நிர்வாகம்னு தெற்காசியாவோட எல்லா பகுதியிலயும் முகலாயர்களோட தடம் ரொம்ப ஆழமா பதிஞ்சிருக்கு. ஒரு பேரரசோட எழுச்சி, உச்சம், அப்புறம் அதோட வீழ்ச்சின்னு ஒரு முழு வட்டத்தையே நாம பார்த்தோம். இதிலிருந்து ஒரு விஷயம் தெளிவா தெரியுது. முகலாயர்களோட மரபுங்கிறது வெறும் வரலாற்று புத்தகத்துல இருக்கிற விஷயம் இல்ல. அது இன்னிக்கும் நம்ம வாழ்க்கையோட ஒரு பகுதியா இருக்கு. இப்போ உங்களுக்கான கேள்வி. கட்டிடக்கலையிலிருந்து உணவு வரைக்கும் இவ்ளோ விஷயங்கள்ல அவங்களோட மிக முக்கியமான பங்களிப்பு எதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க.